ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ட்ரூத் அபவுட் ஜெயில்ஸ். சிறைச்சாலையின் உண்மை நிலை என்ன, அங்கே என்ன நடக்கிறது, அதாவது கொலை பண்ணிட்டு போனவனுக்கு உள்ள என்ன மரியாதை, ரேப் பண்ணிட்டு போனவனுக்கு உள்ள என்ன மரியாதை, கொள்ளையடிச்சுட்டு போனவனுக்கு உள்ள என்ன மரியாதை, அப்படி ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வாரான் அப்படின்னா அவனுக்கு அவனோட ஊருக்குள்ள என்ன மரியாதை, குடும்பத்துல என்ன மரியாதை, எல்லாமே சொல்ல போனா அவன் மரியாதை தான். அதோட பின் விளைவுகள் என்ன, ஜெயிலுக்குள்ள என்ன நடக்கு, போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கெத்தா, நம்ம ஊர்ல சட்டங்கள் எந்த மாதிரி இருக்கு, இப்படி பல வகையான விஷயங்களை இந்த ஒரு வீடியோவிலே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோக்காண்டி நான் ஒரு வாரம் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, ஜெயிலில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி பல நபர்கள்கிட்ட கேட்டு விசாரிச்சு அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதனால இந்த வீடியோல காட்டுறது எல்லாமே உண்மைதான். சரிங்களா? எதுவுமே நான் வெப்சைட்டை பார்த்தோ இல்ல வேற ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தோம் ஒன்றும் பேசல. நானா நிறைய கைதிகள்கிட்டையும் அங்க சிறையில வேலை பார்க்கறவங்க கிட்டையும் பேசி விசாரிச்சு நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை போடுறேன். அதாவது இந்தியாவிலன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 1600 ஜெயில்கள் இருக்கு. இதுல சப் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில், ஓப்பன் ஜெயில் எல்லாத்தையும் சேர்த்து தான். இதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 142 ஜெயில்ஸ் இருக்கு. இதுல 9 மத்திய சிறைகள், 3 பெண்கள் சிறைகள், 12 சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள், 96 சப் ஜெயில்ஸ். இது எல்லாமே அந்த 142 ஜெயில்ஸ்குள்ள தான் அடங்கும். சரிங்களா? இதுல வேலூர்ல இருக்கக்கூடிய சிறை தான் தமிழ்நாட்டுல முத கட்டப்பட்ட சிலை. 1862 கட்டி இருக்கிறாங்க. அப்புறம் இருக்கிறதுலே பெரிய சிறைன்னு பார்த்தா சென்னையில இருக்கக்கூடிய புழல் சிறை தான் தமிழ்நாட்டிலே பெரிய சிறை. அதிகமான கைதிகள் இருக்கக்கூடிய சிறையும் அதுதான். அடுத்தடுத்து மதுரை, பாளையங்கோட்டை, வேலூர் அடுத்தடுத்த வரிசையில வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் அதிகரிக்கவோ இல்லையோ, நாளுக்கு நாள் சிறைகளும் சிறை கைதிகளும் அதிகரிச்சுட்டே தான் போறாங்க. இதெல்லாம் தடுக்க முடியுமா? நம்ம கையில எதுவும் கிடையாது. சட்டங்கள் கடுமையானா இதை கண்டிப்பா தண்டிக்க முடியும், தடுக்கவும் முடியும். ஆனா அதுக்கு வாய்ப்புகள் 99% கம்மி தான். ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஒரு சிறைக்கு போறான் அப்படின்னா அந்த சிறைக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்ல கெட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதுவரைக்கும் தெரியாது. சரிங்களா? ஆனா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நான் சொல்றேன். அதுல எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போலீஸ் பிடிச்சு ரிமாண்டுங்கிற பேர்ல ஒருத்தனை உள்ளடி அடிக்கணும் அப்படின்னா அவனை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போன உடனே அவனுக்கு அட்மிஷன் அடின்னு ஒரு அடி, அடி ஒண்ணு உழுது. சரிங்களா? அந்த அடி வெறும் ஒரு அடியோட நிப்பாட்ட மாட்டாங்க, 2-3 அடி கூட அடிக்கலாமா. பெரிய பரம்பு, நல்லா சிலம்பம் கம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய கம்பா வச்சிருப்பாங்களா. அதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அட்மிஷன் அடிங்கிற பேர்ல 2-3 அடி கன்ஃபார்மா விழுமா. அதுக்கப்புறம் உள்ள போய் பேர் என்ன, ஜாதி என்ன, மதம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவனோட காஸ்ட்ல இருந்து வேற ஒரு காஸ்ட்காரங்க அதிகமா இருக்கக்கூடிய அந்த வார்டுல போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா காஸ்ட் பிரச்சனை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த காரணத்துக்காண்டி அவனோட காஸ்ட்காரங்க எந்த வார்டுல அதிகமா இருக்காங்களோ அந்த வார்டுலயே அவனை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் 4 பேருக்கு ஒரு சிறை இல்ல 5-6 பேருக்கு ஒரு சிறை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரூம்குள்ள போய் நீங்க உட்கார்ந்து வரணும். மோஸ்ட் ஆஃப் த பிரிசன்ஸ்ல டாய்லெட் பப்ளிக் டாய்லெட். அந்த டாய்லெட் அந்த அளவுக்கு கழுவவே மாட்டாங்களாம், ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களாம். இன்னும் ஒரு சில சிறைகள்ல நிறைய படங்கள்ல காட்டி இருப்பாங்க, அவனோட ரூமுக்குள்ளேயே ஒரு டாய்லெட் இருக்கும். அந்த டாய்லெட் கதவு இருக்காது, ஒன்னும் இருக்காது. அதாவது ரூம் சைஸே ஒரு 10x5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயே தான் அவங்க படுத்துக்கணும், உட்காந்துக்கணும், அதே இடத்துலதான் உட்காந்து சாப்பிடணும். பக்கத்திலேயே பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஒருத்தன் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ள போறாங்க ஒன்றும் நல்லவங்களோ இல்ல மக்கள் சேவகர்களோ இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணவங்களோ கிடையாது. அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதனாலதான் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் திடீர்னு வயிற்ற கலக்கிட்டு அப்படின்னா நம்ம அங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் டாய்லெட் போய்கிட்டு இருப்பான். இவ்வளவுக்குள்ள கஷ்டப்படணுங்கிற அவசியமா? எதுக்கு தப்பு பண்ணணும்? சரி, தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம உள்ள போயிட்டோம். அடுத்துன்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடிய சண்டைகள். இந்த சண்டைகள் ஜாதி சண்டையா கூட இருக்கலாம், ஒரு சில நேரம் மத சண்டையா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் ஜெயில இருக்காங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மலையாளத்துக்காரன் இருப்பான், கர்நாடகாக்காரன் இருப்பான், ஏன் ஃபாரினர்ஸ் கூட நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னை புழல் எடுத்துக்கிட்டோம்னா நைஜீரியாக்காரங்க, நிறைய நைஜீரியாக்காரங்க, வேற ஆப்பிரிக்காக்காரங்க, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கருப்பினத்தவர்கள், 1-2 வெள்ளைக்காரங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 10-12 பேர்கிட்ட சென்னை புழல்ல இருக்காங்களாம். அவங்களை எதுக்கு பூரா பிடிச்சி உள்ள போட்டாங்க? அவங்க என்ன மாதிரி பூரா கேஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் இல்லாம திருட்டு விசாவில வந்தவன், நம்ம டேனி மாதிரி கப்பல்ல வந்தவன், வேற இங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல கஞ்சா வித்தவன், வேற
கன்னு சப்ளை பண்ணவன், பவுடர் சப்ளை பண்ணவன், இந்த மாதிரி பல பேரை பிடிச்சு உள்ளதுக்கு போட்டிருக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்களே. அதே மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு, அதான் அந்த வெளிநாட்டு கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வேற ஒரு வகையான உணவா தான் இருக்கு. நம்ம ஊர்ல இட்லி சாம்பார் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஊர்ல என்ன கிடைக்குமோ இல்ல வெளிநாட்டுக்காரங்க பொதுவா என்ன சாப்பிடுவாங்களோ அதை செஞ்சுதான் உணவா கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்காரங்களும் உள்ளே, அதாவது சிறைக்குள்ளே நிறைய தப்பு செய்யறதாகவும் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு மனுஷன் சிறைக்குள்ள போறான் அப்படின்னா அவனை ஏ கிளாஸ் பிரிவு, பி கிளாஸ் பிரிவு, சி கிளாஸ் பிரிவு அப்படிங்கிற மாதிரி 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ஏ கிளாஸ் பிரிவு அப்படின்னா கொஞ்சம் வசதியா இருக்கீங்க, நீங்க அது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேனு, முடிஞ்சா ஏசியோட ஒரு பெட்டு, போன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது போன் வந்து உங்க கையில இருக்காது, நீங்க எப்போ வாடனை கூப்பிட்டாலும் சரி அவங்க வந்து போனை கையில கொடுப்பாங்க, நீங்க பேசிக்கலாம். இது வந்து ஏ கிளாஸ் பிரிவு. அது மட்டும் இல்ல, ஏ கிளாஸ் பிரிவில் உள்ளவங்களுக்கு வந்து வாரத்துக்கு 3 நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள் வந்து நான்வெஜ் கொடுக்குறாங்க. பாத்துக்கோங்க, பணம் இருக்கிறவன் தப்பு பண்ணா அவனுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவனுக்கு அடுத்து நான் வாரம் பாருங்க. அடுத்து பி கிளாஸ் பிரிவு. பி கிளாஸ் பிரிவுக்கு வாரத்துக்கு 2 நாள் நான்வெஜ் கொடுக்குறாங்க. போன் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஃபேன் இருக்குமோ, ஒரு சின்னதா ஒரு கட்டில் மாதிரி, ஒரு பழைய கட்டில் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களா, ஒரு தனிப்பட்ட முறையில பாத்ரூம் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சி கிளாஸ் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சி கிளாஸ் பிரிவுல தான் கிட்டத்தட்ட 99% கைதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, காலையில இட்லி, சாம்பார், முடிஞ்சா வேர்க்கடலை சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. லஞ்சுக்கு என்னன்னா லெமன் ரைஸ், கேர்ட் ரைஸ் வித் பனானா ஆறு கொய்யாக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழத்தை வச்சு லஞ்சை கொடுத்து விட்டுருந்தாங்க. சரிங்களா? ஏ கிளாஸ் பிரிவுக்கு தான் இருக்குதுல நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல ரூம். எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. தப்பு பண்ணணும் அப்படின்னா கூட உள்ள போய் சொகுசா இருக்க முடியும் நம்மளால, நம்ம கையில பணம் இருந்துச்சுன்னா. சூப்பர் சட்டம் இல்ல? இது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க, 1-2 நாடுகளை தவிர. ஒரு நாள் இப்படிதான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், ஒரு சென்னை இது வந்து தலைநகரம் இல்ல, இது வந்து கொலை நகரம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் மீம் போட்டிருக்கான். அதுக்கு கீழே இந்த சென்னையில உள்ள புள்ளிங்கோ டீம்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேரு சப்போர்ட் லைக் ஆமா ப்ரோ இது தலைநகர் இல்ல கொலை நகரம் அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாம கமெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு பெருமையா? சென்னைங்கிறது எவ்வளவு பெரிய சிட்டி தெரியுமா? அது இந்தியாவோட ஜிடிபியில எவ்வளவு பங்களிக்க தெரியுமா? பெர் கேபிட்டா இன்கம் சென்னையில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா? இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் சென்னையை பொறுத்தவரை இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஒருத்தர் மீம் போடும் போதோ இல்ல வீடியோ போடும் போதோ எவனும் கமெண்ட் பண்ண மாட்டான், லைக் கூட பண்ண மாட்டான்னு சொல்ல போனா. ஆனா தலைநகரம் இல்ல, இது கொலை நகரம் அப்படின்னு போட்டதுக்கு இங்க பல பேர் சப்போர்ட். என்ன நல்ல விஷயம் இதுல ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே அதிகமான கொலைகள் நடக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல சென்னை, அதுக்கப்புறம் நெல்லை, மதுரை, அதுக்கப்புறம் ராம்நாடு, அரியலூர், கடலூர் அப்படின்னு சொல்லி வரிசையில அந்த லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து டாப் மோஸ்ட் கிரைம் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. அதாவது மர்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா வகையான தவறுகளும், வழிப்பறி, கொள்ளை, இந்த மாதிரி எல்லா வகையான தவறுகளும் அதிகமாக நடக்கக்கூடிய, கிரைம் ரிப்போர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி மாவட்டம் தான். கிரைம் ரிப்போர்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது பெருமையான விஷயமா? தூத்துக்குடிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது பெருமையான விஷயம் கிடையாது. ஒன்று நீங்க மாறுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளங்க. ஏன்னா அதிக கிரைம் ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பெருமை ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உங்க குழந்தைகளையாவது ஒழுங்கா வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனையே ஒரு நல்ல ஜென்ரேஷனா மாத்துங்க. தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டில் கிரைம் ரிப்போர்ட் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டத்துல இருந்து தூத்துக்குடியில தான் அதிகமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, தூத்துக்குடியில தான் அதிகமான லாயர்ஸ் இருக்கிறாங்க, தூத்துக்குடியில தான் அதிகமான பிசினஸ் நடக்கு, தூத்துக்குடியில அதிக பணக்காரங்க இருக்காங்க, ரிச்சஸ்ட் மென் அண்ட் உமன் அதிகமாவே இருக்கிறாங்க. இல்ல தூத்துக்குடியில தான் தமிழ்நாட்டிலே பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம தூத்துக்குடி கிரைம் ரிப்போர்ட்ல இருந்து வெளியே வந்து இப்ப நான் சொன்ன இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதுதான் பெருமை. இப்ப இது ஒன்றும் பெருமை கிடையாது. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம். உமன் சேஃப்டி மட்டும்தான், மற்றபடி கோயம்புத்தூர்ல நிறைய தவறுகள் நடக்கத்தான் செய்யுது, அங்கேயும் ஜெயில் இருக்கு, கைதிகளும் அதிகமாகவே இருக்கிறாங்க. அடுத்து விமன்ஸ் பிரிசன், விமன்ஸ் ஜெயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெண்கள் சிறை அப்படின்னு 3 சிறை இருக்கு. உமன் செயலை பத்தி நான் அந்த அளவுக்கு கேள்விப்படல, அந்த அளவுக்கு நான் விசாரிக்கல அப்படின்னாலுமே நிறைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா நம்ம ஆண்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ உமன்ஸ் வந்து அதிகமா மர்டர்ஸ் தான் பண்ண மாட்டாங்களே தவிர ஆளுங்களை வச்சு அந்த மர்டர்ஸை செய்ய வைப்பாங்க. அதாவது இன்னொரு ஆளுக்கு பணம் கொடுத்து அவங்க மூலமா அந்த சம்பவத்தை செய்ய வைப்பாங்க. அப்படி செஞ்சாலும் அவங்க மேலேயும் தப்பு உண்டு, அவங்களையும் பிடிச்சு உள்ள அடைச்சிருவாங்க. கேனபிஸ் விற்கிற பெண்கள், கொக்கைன் விற்கிற பெண்கள், கள்ளச்சாராயம் விற்கிற பெண்கள், பிராஸ்டியூஷன் பண்ற பெண்கள், திருட்டு, வழிப்பறி, பிட் பாக்கெட், இந்த மாதிரி பல வகையான பெண்கள் தப்பு பண்ணதான் செய்யறாங்க. அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளதுக்கு அடைக்கிறாங்க. இது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது வெறும் 2% தான்.
அங்கேயும் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பெண்கள் வந்து லெசிபியன்ஸ்லயும் ஈடுபடுவாங்க. அதான் நம்ம சுழல் அப்படிங்கிற ஒரு படத்துல கூட தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதுல நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதாவது உடல் ரீதியான உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த பல சம்பவங்கள் உமன்ஸ் பிரசன்ஸ்ல நடக்கத்தான் செய்யும். அங்கேயும் அதே மாதிரி தான் A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. பெண்களா இருந்தாலும் பணம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உள்ள போய் ஜாலி பண்ணிக்கலாம். அடுத்து உள்ள ஒருத்தன் போறான், ஒருத்தன் மர்டர் பண்ணியிருக்கான், அதனால அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள போறவனுக்கு உள்ள ஒரு வகையான மதிப்பே இருக்கு. அதாவது அவன் ஃபர்ஸ்ட் அந்த சிறைக்கு போறான் அப்படின்னா அவன் மர்டரே பண்ணியிருந்தாலும் அவன் வந்து அங்க உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுட்டி குழந்தை தான் சொல்ல போனா. ஏன்னா அவன் மர்டரே பண்ணியிருந்தாலும் உள்ள போனதுக்கு அப்புறம் அதை விட பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ணவங்களும் அங்க உள்ள கிடப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீ என்னப்பா என்ன கேச என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போய் எனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, என் துணியை தோவா, என் ஜட்டியை தோவா, இந்த பாத்ரூமை கழுவு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாலும் இவன் புதுசா போனவன், அதாவது இவன் பெரிய கேஸ் மர்டர் கேஸே எடுத்திருந்தாலும் அது பெரிய கேஸ்னு சொல்ல விட ஒரு கேவலமான கேஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்திருந்தாலும் இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் இவனை எல்லா வேலைகளும் செய்யதான் சொல்லுவாங்க. இவனும் வேற வழி இல்லாம செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யல அப்படின்னா இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க கடந்த அதை 40-50 பேருக்கு மேல கிடக்காங்க அப்படின்னா ஒரு சிறையில அதிகமா தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து இவனை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து உள்ள ஒரு கலவரம் அப்படிங்கிற பேர்ல பேரும் வந்து 2-3 பேரை அடிச்சு விரட்டுவாங்க. விரட்டினதுக்கு அப்புறம் அதோட அந்த பிரச்சனையே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அந்த சம்பவம் போனவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? எவனா இருந்தாலும் அது ஏற்கனவே முன்னாடியே உள்ள கிடக்கான், அவன் என்னோட வயசு சின்ன பையன் அப்படின்னா கூட அவனோட ஜட்டியை கூட நீங்க தான் துவைச்சு போட வேண்டியது இருக்கும். அவன் தின்ன தட்டை நீங்க தான் கழுவ வேண்டியது இருக்கும். அவன் ரூம்ல உள்ள பாத்ரூம் நீங்க தான் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல நான் வந்து பெரிய ஆளு, இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கேன், நான் 2-3 வாட்டி போயிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உள்ள போனா உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்குமா. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் பாத்தீங்களா, வேலை ஏவுவாங்க அப்படின்ட்டு. அந்த வேலை ஏவக்கூடிய இடத்துல நீங்க போயிருவீங்க. அடுத்து ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போறான் அப்படின்னா அவனுக்கும் இதே மாதிரிதான். உள்ள போன உடனே ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, நம்ம பண்ணிதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இப்படியே கொஞ்ச நாள் நம்ம இருந்தே தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அடுத்து ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான், வேற ஏதாவது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேஸ்ல ஒருத்தன் உள்ள போறான் அப்படின்னா அவனை இந்த மற்ற கைதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, மர்டர் பண்ணவனா இருக்கட்டும், இல்ல கொள்ளையடிச்சவன் என்ன தப்பு பண்ணவனா இருக்கட்டும், அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட தவறுகளை தவிர வேற எந்த தப்பா இருக்கட்டும், அந்த தப்பு பண்ணிட்டு போனவன் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குல ஒருத்தன் வாரான், ஒருத்தன் குறிப்பா போக்சோ, அந்த போக்சோ ஆக்டுங்கிறது ரொம்ப கடுமையான ஆக்ட் பாத்துக்கோங்க. செம்பி படத்துல கூட அதை தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த படம் பார்க்கலாம், தயவு செஞ்சு யாராவது போய் பாருங்க, செம்ம படம். ஓகே, கம் டு பாயிண்ட். அப்படி ஒருத்தன் போக்சோ சட்டத்துல, ஒரு பெண் வன்கொடுமை சட்டத்துல ஒருத்தன் உள்ள போறான் அப்படின்னா அவன் கதையை அதோட முடிஞ்சுது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு 10 அடி இல்லைன்னா 20 அடி 30 அடி கூட அடிப்பாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அவனை தூக்கி உள்ளதான் தூக்கி போடணும். அந்த அடி வந்து அவனுக்கு மறுநாளே அந்த வழி அவனுக்கு போயிடும். சரிங்களா? உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மற்ற சிறை கைதிகள்லாம் என்ன பண்றாங்க, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லாம மற்ற வழக்குல வந்த கைதிகள்லாம் இவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டு கலாய்க்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் இவனையே செய்ய சொல்றது, போட்டு அட்டின்னு போட்டு அடிக்கிறது, சும்மா கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது. அதாவது அவங்க டைம் பாஸ் ஆகலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெண் வன்கொடுமை சட்டத்துல போனவங்க, போக்சோ சட்டத்துல போனவங்க செத்தான் சொல்ல போனா அவனெல்லாம் பயங்கரமா போட்டு அடிப்பாங்களாம், டெய்லி போட்டு அடிப்பாங்களாம் அவனை. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா போக்சோ ஆக்ட், பெண் வன்கொடுமை சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் சொல்ல போனா. மர்டர் கேஸை விட இது வந்து ஒரு கேவலமான கேஸ், ஒரு அசிங்கமான கேஸ் சொல்ல போனா. ஏன்னா அவனை போட்டு அப்படி செஞ்சாதான் அவன் வெளியே வர்றப்ப அவன் 100% குறைஞ்ச 90% அவன் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா ஜெயிலுக்குள்ள போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுக்கு பயம் கிடையாதுங்க. நம்ம ஜெயில தூக்கி போட்டாலும் அங்க நமக்கு நடக்கும் பாரு கொடுமை, அதுதான் ஒரு பயங்கரமான விஷயம். அவன் மண்டையில ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவான் 18 வயசு கீழே உள்ள பெண்கள்கிட்ட. சரி நண்பா, நான் விசாரிச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுல இருந்து எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் அப்படிங்கறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்காங்க. கமெண்ட் பண்ணுங்க, வீடியோல நான் ஏதாவது மாத்தணுமா, என் பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.